வணக்கம். ஃபியூச்சர் மெடிசன் வில் பி தி மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இங்கே நம்மளுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போன மாதிரி இருக்குல்ல, மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கேள்வியும் பட்டதில்லை அப்படின்னு. அது என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளவர் ரெமிடிஸ் இல்லைன்னா பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்றத நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி இந்த செல்ஃப் ஹீலிங்க்கு பயன்படுது, ஒருவேளை அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி மெடிசனாக இருக்குமோ அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் 1886 வருஷம் இங்கிலாண்டில் பிறகுறாரு. அவர் ஒரு அலோபதி டாக்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அந்த அலோபதி சிஸ்டமில் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால அவர் ஹோமியோபதி புக்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹோமியோபதியோடைய ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி சாமுவேல் ஹனிமேன். ஸோ சாமுவேல் ஹனிமேனோட புக்ஸை படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அதிலிருந்து அவர் இன்னும் இதை விட ஒரு சிஸ்டம், சூப்பரான ஒரு சிஸ்டமை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவர் யோசிச்சு தான் இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாரு டாக்டர் எட்வர்ட் பேட்ச். அவரோட ஹிஸ்ட்ரியை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ்னால் என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏ ரெமிடி ஃபார் அஸ். அது என்னது ஏ ரெமிடி ஃபார் அஸ் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் வருது. அவர் ரொம்ப பயந்துட்டார். அந்த ஃபீவர் வந்தோடனே ரொம்ப பயந்துட்டாரு. அதே ஃபீவர் வருது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, போங்கடா அப்படின்ட்டு இன்னொருத்தர் இருக்கிறாரு. அதே ஃபீவர் வருது, இன்னொருத்தர் எனக்கு இப்போ வாழ்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இப்போ எந்த வேலை செய்யறதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஃபீவர் அப்படின்றது எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஆனால் அந்த எமோஷன்ஸ், பயம், இன்ட்ரெஸ்ட் இல்லை, கவலை, ஐயோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்றது, சில பேர் ஒன்றுமே இல்லை இது அப்படின்றது டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கே தவிர காமனாக ஃபீவர்ன்றது ஒன்று. அப்போது அந்த ஃபீவருக்கு மருந்து கொடுக்கணுமா இல்லை டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸுக்கு மருந்து கொடுக்கணுமா? ஏ ரெமிடி ஃபார் அஸ், அதை தான் இங்கே நம்ம சொல்கிறது. இப்போ நான் அந்த டிசீஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து மருந்து எடுத்துக்கணுமே தவிர ஃபீவருக்கு இது தான், கோல்டுக்கு இது தான் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் இப்போ அதுக்கு பயப்படுறேன், நான் இப்போ அதுக்கு கவலைப்படுறேன் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும் நம்ம எந்த எமோஷனில் இருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த எமோஷனை பேலன்ஸ் பண்ணுறப்போ டிசீஸ் போயிடும் அப்படின்றது தான் டாக்டர் பேட்சோட கான்செப்டே, பேலன்சிங் தி எமோஷன். இதுதான் டாக்டர் பேட்ச் ஹீல் தை செல்ஃப் அண்ட் ஃப்ரீ தை செல்ஃப் அப்படின்னு 2 புக்கும் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை எப்படி டாக்டர் பேட்ச் இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இர்ரெகுலராக இருக்குது, இங்கே ரெகுலராக இருக்குது வேவ் ஃபார்ம்ஸு. ஸோ வேவ் ஃபார்ம்ஸில் இதுதான் நம்மளுடைய மனநிலைன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹையாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. பயம், கவலை, கஷ்டம், ஜாலியாக இருக்கேன், திருப்பி கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய வேவ் ஃபார்ம்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ஃப்ரீயாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் செய்ய முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஒழுக்கத்தோடையோ ஒரு ஒழுங்கோடையோ இருக்குது. இது ஒரு ஹார்மோனியில் இருக்குது இந்த வேவ் ஃபார்ம்ஸு. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான ஒரு வேவ் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு மனநிலை வேணும், ரெகுலராக கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இது ஒரு ஃப்ளோவாக இருக்குது பாருங்கள் இந்த மனநிலை. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலரான மனநிலை அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா டு கோ வித் த ஃப்ளோ நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஒரு வேவ் ஃபார்ம், ஒரு ஒழுக்கத்தோட, வாழ்க்கையோட ஒழுக்கத்தோட ஒரு ஹார்மனியில் போகிறதுக்கு இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் பயன்படுது. ஸோ இதை இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்கும், அந்த மாதிரி நம்ம ரெமிடிஸ் சாப்பிட சாப்பிட என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஹையாக ஃப்ளக்சுவேட் ஆகிற மூட்ஸு, நம்மளுக்கு ஹையாக ஃப்ளக்சுவேட் ஆகிற நம்மளுடைய கேரக்டர்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப், டே பை டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹார்மோனிக்கு கடைசியாக வந்துடும். அது எத்தனை டேஸில் ஆகும், எப்போ ஆகும்ன்றது நம்மளுடைய எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸில் நம்ம இருக்கோன்றதை பொறுத்து. நம்ம கொஞ்சமான ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் சீக்கிரமாக ஒரு ஃப்ளோக்கு வந்துடுவோம். அதிகமான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதிகமான கஷ்ட கவலையாக இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒரு ஹார்மோனிக்கே வந்துடுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சியோட ஹார்மோனிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம ஹைலி எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக இருப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம இன்னும் அப்கமிங் வீடியோஸில் என்னதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம சும்மா ஒரு பேசிக் ஐடியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஹைலி எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கோம்,
அப்படி நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, மோட்டிவேஷன், செல்ஃப் ரெகுலேஷன், சோஷியல் ஸ்கில்ஸ் இது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ நம்மளுக்கு வந்து பலன்கள் இருக்கு எமோஷ்னலாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கும்போது. ஸோ எமோஷ்னலாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னா நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். எமோஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணால் டிசீஸ்லேருந்து ஹெல்த்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த மோட்டிவேஷனும் கிடைக்கும் டு டூ எனி ஒர்க். ஸோ நம்ம எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் பயன்படுது. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது. டாக்டர் பேட்ச் வந்து 38 எமோஷன்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 38 எமோஷன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை காட்டுறோம், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் இந்த எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதெல்லாம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எஸ், நம்மளாலேயே வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிக்க முடியும், நம்மளாலேயே நம்ம உடம்பு சரி பண்ணிக்க முடியும், நம்மளுடைய பேட் எமோஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுடைய வீடியோஸ் பார்க்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ரியலி ஈஸி டு லேர்ன். உங்களுடைய டெடிகேஷன் மட்டும்தான் வேணும் இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் கற்றுக்க. ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.